no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இவன் ஏன் வெள்ளக்காரன் எடுத்துகிட்டு பேசுகிறான் அப்படின்னு பேசி கொஞ்சம் போடுவாங்க. அவன் தானே உண்மையை எழுதி வச்சுருக்கான். நம்ம தமிழ் புத்தகங்கள் எல்லாம் பொய் தான் எழுதியிருக்கு. ஆதியில் வந்து சிவன்கிறவன் சிவந்த மேனியன் அப்படின்னா ஜோதியன். ஒரு ஜோதியாக சிவந்த மேனியன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் வந்து மனித ரூபத்தில் வந்து பஞ்சபூதங்களையும் அடக்கியிருக்காரு. தமிழ் மக்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, தீபாவளியை விடணும். தீபாவளி நமக்கு இல்லை, அது வடநாட்டவர்கள். கங்கை சமவெளிக்கு உள்ளவர்கள் தான் தீபாவளி. நரகாசுரன் நமக்கு நன்மையை செய்திருக்காரு. நன்மையாக செய்த நரகாசுரனை வந்து நம்ம ஏன் தீபாவளினா அவரை கொண்டு அவருக்கு செத்த நாளை வந்து கொண்டாடுவோம். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய மூடு பேசுவதற்கு பேராசிரியர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கார்த்திகை தீபம் இருக்குல்ல சார், இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பரணி தீபம் அப்படின்னு ஏற்றுவாங்க சார். அதை பற்றி ஏதாச்சும் வரலாறு இருக்கா சார்? நல்லா கேட்டீங்க. நீங்கள் கார்த்திகை தீபம் தமிழர்களுடைய தொன்மையை யார் நம்ம நினைக்கணும்னா அண்ணாமலை தான். அது நம்ம பண்டைய காலத்தில் வந்து அண்ணாமலைங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அதான் எண்டு. இறைவனை கும்பிடணும், சிவனை கும்பிடணும்னா அதான் எண்டு. யாருக்கும் தெரியல. பின்னால் ஆரியம் வந்த உடனே அந்த அண்ணாமலையெல்லாம் மறைக்குது. காசி கைலாயம்னு கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் அந்த சமஸ்கிருத வழியில் கொண்டு போய் நம்மளை விட்டாங்க. நம்ம தமிழர்களோட தொன்மை உங்களுக்கு வந்து தொல்காப்பியம் தான் நமக்கு மூத்தது. அது வந்து உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பது முன்னே 1000 ஆண்டுகள் முன் தொல்காப்பிய இலக்கிய வடிவத்துக்கு தான் தொல்காப்பியர் எழுதியிருக்கார். தமிழில் உள்ள இலக்கியம் உயிர் எழுத்துனா மெய் எழுத்துனா உயிர்மெய் எழுத்துனா என்ன, ஆயுத எழுத்துனா என்னன்னு இலக்கணத்துக்கு அதிகம் கொடுத்தாலும் அதில் வரலாறுகளை கொஞ்சம் சொல்கிறார். எப்படி மன்னர்கள் இருந்தாங்க, எப்படி குடிகள் இருந்தாங்கன்னு. அப்போ குடிகள்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கூட்டம். ஒரு கூட்டம், ஒரு நாடு, ஒரு மண்டலம். இந்த அளவில் தான் நமக்கு அங்கே இருக்குது. அந்த தொல்காப்பியத்தில் சொல்கிறது மக்கள் கூட்டமாக அந்த கூட்டமாக இருந்தார்கள். அவர்கள் மொத்தத்துக்கு ஒரு நாடு இருந்தது, ஒரு மண்டலம் இருந்தது, அதுக்கு ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் வந்து கீழே வந்து அவர் அங்கே வந்து துணை மந்திரிகளை எல்லாத்தையும் நியமித்து நாடு நல்லா இருக்கா, சௌரியமாக இருக்கா, முக்காலமும் 3 மாதம் மும்மாரி பெய்யுதா, ஏன்னா மாதம் மும்மாரி பெழிஞ்சிருக்கு. ஆனால் பின்னால் நம்ம நாடுகள் எல்லாம் நம்ம இயற்கையெல்லாம் அடித்து கிடிச்சு போட்டோன்னா வருஷத்துக்கு ஒரு மழை பெய்ததான்னு இன்றைக்கி மன்னர் கேட்க வேண்டிய அளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு நான் மோசமாக போயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு புயல் வருகிறதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் தொன்மை போச்சு, தொல்காப்பியம் போச்சு. தொல்காப்பியத்தில் கூட்டமாக வளர்ந்துருக்காங்க. அதுக்கு பிற்பாடு புறநானூருக்கு வந்த உடனே புறநானூரில் வந்து ஒரு 4 குடிகளாக தான் தமிழ் இருந்திருக்கு. 4 சோறு தான் இருந்திருக்கு. 4 சோறு என்னன்னு கேட்டிங்கன்னா, திணை வரகு, அவரை, தோரை, மொச்சை, இவ்வளோ தான் உங்களுக்கு. திணை வரகு தான் தானியங்கள் இருந்திருக்குங்க. வேறு அரிசி கிரிசிலாம் இல்லவே இல்லை புறநானூரில் அரிசிங்கிற வார்த்தையே வரல. அப்போ இந்த 4 பொருள்கள் உணவை சாப்பிட்டுக்கிட்டு 4 மக்கள் இருந்திருக்கான். பாணன், பறையன், கடம்பன், துடிலன், இவையன்றி வேறு குடியில்லை அப்படின்னு. பாணன், பறையன், கடம்பன், துடிலன்கிறது இந்த இவர்கள் பாணர்கள் இசைப்பார்கள், பறையர்கள் வந்து இறைவன் வாக்க சொல்லுவாங்க, அதே எல்லாம் தோல்கருவியை அடிப்பாங்க. கடம்பர்கள்ங்கிறவங்க வந்து போரெல்லாம் பயிற்சி எந்த நேரமும் பயிற்சி எடுத்து அதுதான் பின்னால் வந்து இந்த கடம்பர்கள் தான் மறவர், வன்னியர், பல சாதிகள்லாம் இங்கே வடக்கையும் தெற்கையும் அந்த காலத்தில் ஒரு மன்னர் யூஸ் பண்ண வார்த்தையை இந்த மன்னர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் தெற்கவர்கள்லாம் மறவர்னு போயிட்டாங்க, இங்கே எல்லாம் வன்னியர்னு போயிட்டான். அதுக்கு வடக்கு போனால் ராயர்னு போயிட்டான். எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான். ஆக பலவாறு கடம்பர்கள். துடிலர்கள் காளிக்கு துடி அடிக்கிறவங்க. அவர்கள் பின்னால் வந்து ஊர்காளி, கவுண்டர், தேவேந்திர குல வேளாளர், பல சாதிகளாக பிரிஞ்சதுன்னு எட்கர் தர்ஸ்டன் ஒரு அழகான ஆங்கிலேயர்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. நான் பேசுகிறதெல்லாம் ஆங்கிலேயர் ரெக்கார்டு தான். அது நம்ம இந்த பொது வழியில் இப்போ சொல்லும்போது இவன் ஏன் வெள்ளக்காரன் எடுத்துகிட்டு பேசுகிறான் அப்படின்னு பேசி கொஞ்சம் போடுவாங்க. அவன் தானே உண்மையை எழுதி வச்சுருக்கான். நம்ம தமிழ் புத்தகங்கள் எல்லாம் பொய் தான் எழுதியிருக்கு. தமிழ் ஆசிரியர்களும் தமிழும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 சாதிகளுக்குள்ளேயே அந்த காலத்தில் அடங்கிடுச்சு. அவங்களும் சமஸ்கிருதத்துக்கு கீழேங்கிற மாதிரி இருந்துட்டாங்க. அதனால் நாங்கள் சமஸ்கிருத கீழே அப்படிங்கிறதுலேயே ஒரு இலக்கிய வரலாறு எழுதுனாங்க. நம்ம அவங்களுக்கு மூத்தவங்கன்னு சொல்லவே இல்லை. கால்டுவெல் போப்புன்னு 1885 வர்றாரு. அவர் வந்து எல்லா மொழியும் படிச்சுட்டேன் நான், உங்கள் மொழி வேறு, நீங்கள் சிறப்பான மொழி, உங்கள்கிட்ட இருந்தால் அந்த கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளுலாம் வந்துருக்குது, கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு அவன் தான் சுவிட்சை தட்டி விட்றான். இங்கிலீஷ்காரன் தாங்க சுவிட்சு. பிஷப்புங்க, அவன் தூத்துக்குடி பிஷப்பு, அவன் பாட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அவன் சாமி மாதிரி வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு சமஸ்கிருதத்தையும் படிச்சுட்டு சமஸ்கிருதங்கிற மொழி உங்களுக்கு பின்னால் வந்திருக்கடா பார்த்துருக்கடான்னு அவன் தான் தட்டி விட்றான். அது ஒன்றும் தமிழாசிரியர் தூங்கிட்டு தான் இருந்தான் தென்னையில். அப்புறம் எந்திரிச்சு எல்லாம் வரும் பொழுது அதில் அந்த தேவநாய பாவாணருங்கிற முதல் நின்னார். தமிழினுடைய தொன்மையெல்லாம் பேசினாங்க. ஆனால் எதுவுமே சமஸ்கிருதத்துக்கு முன்னால் எடுபடலை. சமஸ்கிருதம் மூத்ததுன்னு அடிச்சிட்டாங்க. 2018-19
ஆக்ஸ்போர்டு வந்து ஒரு ஜெனட்டிக்கல் பரிணாம கோட்பாடுகளை எடுத்து எங்கெங்கெல்லாம் அந்த ஜீன் பரவி இருக்குது அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திராவிட ஜீன்கிறது வந்து சிந்துசலி நாகரிகத்தில் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் வந்து அந்த ஆரியர்கள் ஜீனே உள்ளே வருது. ஆகவே அறிவியல் ரீதியாக நம்மளை வந்து அறிவியல் ரீதியாக வந்து அந்த அது வந்து ஒரு 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 நமக்கு ஒரு இதாகிடுச்சு, ஊக்குவிச்சிச்சு. அப்போ தமிழுக்கு தொன்மை கூடன்னு வந்துருச்சு 2018. அப்புறம் அது அப்படியே மூடி போச்சுங்க. எப்படி இருந்தாலும் அப்போ அந்த சமஸ்கிருதம் மூத்ததுங்கிறதுலாம் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாங்க. அது பேசுகிறதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ சமஸ்கிருதத்துக்கு பிற்பாடு இப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. இந்த வருஷம் 2025 ஒரு அருமையான ரிசல்ட். கீழடி நாகரிகத்தை வந்து எடுத்து அதை வந்து அந்த பொருளெல்லாம் ஆய்வுக்கு அனுப்புனாங்க. ஆய்வுக்கு அனுப்பிச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கார்பன் டேட்டிங்னு கார்பனை வச்சு கணக்கெடுதல், வயதை கணக்கெடுதல், அந்த இதை வச்சு கணக்கு பண்ணதில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3345 வருஷம் இது இந்த இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்டு வந்துருச்சு. இந்த ரெக்கார்டு வந்ததுக்கு பிற்பாடு இப்போ பெரிய மறுமலர்ச்சி. வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க தமிழர்கள். கீழடியை எல்லாரும் கொண்டாடணும், சிவகளையும் கீழடியும் ஊர் ஊராக அப்போ கொண்டாடணும். தமிழை வந்து எடுத்துகிட்டு போகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்னும் ஊரில் இந்தியாவில் உள்ள ரெக்கார்டு வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கங்கை பகுதியில் தான் நாங்கள் இரும்பை கண்டுபிடிச்சோன்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு. இன்னைய ஊரில் இந்திய வரலாற்று ஆசிரியர்களும் கங்கை சமவெளி தான், காஷ்மீர் தான் பெணாத்திட்டு இருந்தாங்க. அடி பின்னி எடுத்துருச்சு இப்போ கீழடி ஆய்வு. இப்போ இதில் 3345. ஆக இந்த பாணன், பறையன், கடம்பன், துடிலிருந்து பல சாதிகள், 39 சாதிகள், 182 பிரிவு, இவ்வளவுலாம் அசிங்கப்பட்டு போனாலும் இப்போ கீழடி நாகரிகம் உங்களுக்கு சக்குன்னு 3345 வருஷம்னு சொல்லுது. இது இந்நேரம் வேறு ஒரு நாடுகளில் அதை கண்டுபிடிச்சிருந்தா நாடு முழுவதும் கொண்டாடுவாங்க. தமிழர்களுக்கு இதுன்னு தெரியல, தங்கள் தொன்மை தெரியல, கொண்டாட மறந்துட்டாங்க. இந்த தொன்மைக்கெல்லாம் மூத்தது திருவண்ணாமலை. நான் எதுக்கு வர்றேன்னா, உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து தொன்மையானது அண்ணாமலையாரை கும்பிடுறது. ஆதியில் வந்து சிவன்கிறவன் சிவந்த மேனியன் அப்படின்னா ஜோதியன். ஒரு ஜோதியா சிவந்த மேனியன் ஒருத்தர் வந்திருக்கான். அவன் வந்து மனித ரூபத்தில் வந்து பஞ்சபூதங்களையும் அடக்கியிருக்காரு. அடக்கி ஞானத்தை வச்சு, எந்த ஞானக்கண்கிறது நெற்றியில் கண்ணு கிடையாது, நெற்றியில் ஞானக்கண்ணுன்னு வந்து அது கண்ணு கிடையாது. வெளியில் படத்தில் வரைகிறான் பாருங்க, அதெல்லாம் கிடையாது. ஞானத்தால், தன் ஞானத்தால் எந்த ஜீவராசிகளையும் அவருக்கு வரலாறு சொல்ல முடியும், யாரையும் அழிக்க முடியும், யாரையும் உற்பத்தி பண்ண முடியும். அந்த தொழிலில் வந்து சிவன்கிற முதல் மனிதர் வந்தார். ஆதி சித்தர், தமிழ் சித்தர். அவர் வந்து 18 சித்தர்களை கிரியேட் பண்ணுறாரு. அந்த 18 சித்தர்கள் தான் உலகம் பூரா சித்துக்க போய் எல்லா இடத்துலையும் வந்து சிவத்தை பரப்புகிறாங்க, இறைவனை பற்றி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் மொழிகள் வெவ்வேறு இடத்துல இருந்ததுனால ஒரு இடத்துல அல்லாங்கிறோம், அல்லேலியாங்கிறோம், புத்தம் சரணம் சச்சாமிங்கிறோம், ஒருத்தர் நாராயணங்கிறான், ஒருத்தர் நமச்சிவாயங்கிறான். எந்த ரூபத்தில் கடவுளை கும்பிட்டாலும் ஜோதியன், ஒரே ஒரு ஜோதிமயம். அதை முதலில் உலகத்தில் முதலில் பார்த்தது அண்ணாமலை. அண்ணாமலைனா அண்ணாந்து பார்த்தாலும் அந்த மலையை பார்க்க முடியல. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு, இப்போ பிராமணர்கள் ஒரு கதையை கட்டிட்டாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருக்கும் நீ பெரியாளா நான் பெரியாளா கிரியாளா சண்டை வந்துருச்சா. சிவன் வந்து என்னை முடிஞ்சால் நீங்கள் அளந்து பாருங்கன்னு சொல்லிட்டான். அளந்து பார்க்குறேன், ஓகே உன்னை அளந்துடும், ஈஸி இல்லைப்பா ஈஸின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், பிரம்மா தலைக்கணமாக நான் மேலே போய் அளந்துட்டு வரேன்ட்டு போயிட்டார். அவர் வந்து அன்னப்பறவையாக மாதிரி மேலே போய் அழக போகிறார். கீழே பன்றி அவதாரத்தில் பெருமாள் போய் நோண்டிக்கிட்டே அவர் போகிறார். அவர் நான் போய் முடிச்சிடறேன்டா அவன் காரியத்துன்னு. 2 பேரும் போய் நோண்டி இவன் கீழே நோண்டி பார்க்குறான், கிடைக்கல. மேலே பறவையாக போனவனுக்கு பறக்க முடியல, கண்டுபிடிக்காம பறக்க முடியல, அவனால் முடியல, அசந்துட்டான். அங்கேருந்து ஒரு தாளம்பு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தாளம்பு என்ன பண்ணு, எப்பா நான் எங்கேருந்து வரேன்னா, நான் சிவனுடைய முடியிலேருந்து வரேங்க. அப்படியா, கீழே வந்து எனக்கு ஒரு பொய் சொல்லிவிடு, நான் பார்த்த மாதிரி கொஞ்சம் சொல்லிவிடு எனக்கு தயவு பண்ணி அப்படின்னு அதை ப்ளீஸ் பண்ணுறான். பிரம்மா ப்ளீஸ் பண்ணோன்னே தாளம்பு ஓகேன்றது. கீழே வர்றாங்க, தாளம்பு வந்து சாட்சி சொல்லிடுது. இறைவனுக்கு ஆத்திரம் வந்துடுது. டேய், அவன் என்னுடைய முடியை பார்க்கவே முடியல, பொய் சொல்லிட்டான். நீ அடிமுடி போயிட்டு வந்து நீ அடியை பார்க்க முடியல, நீ ஒத்துக்கிட்ட, நீ மகாவிஷ்ணுங்கிற ஒத்துக்கிட்ட, அதனால் நீ இந்த பூலோகத்தை நீ ஆண்டுக அப்படின்னு பூலோகத்துக்கு அதிபதியாக நாராயணனா இல்லை மகாவிஷ்ணுங்கிற கொடுக்குறாரு அப்படின்னு வேத புராணம். நம்ம சொல்லலை, தமிழ். இந்த பிரம்மாவுக்கு வந்து சாபம். இறைவன் வந்து நீ என்னை வந்து பொய் சொன்னில்ல, அதனால் உனக்கு கோயிலே இன்னும் கிடையாது. தாளம்பூ என்னை பொய் சொன்னில்ல, உனக்கு இன்னும் பூஜைக்கு நீ கிடையாது. அதனால் சிவ ஆலயங்கள்லேயோ எந்த இடத்துலையும் தாளம்பூ மட்டும் பூஜைக்கு இல்லை. அதே மாதிரி பிரம்மாவுக்கும் கோயில் இல்லை. மகாவிஷ்ணு அவர் உள்ளே லிங்கோத்பூர்வம் மகாவிஷ்ணு உள்ள கோயிலை கும்பிட்டாங்க. பின்னாளில் வைணவம் வந்துருச்சு, சைவம்லாம் மாறிடுச்சு. இது வரலாறு. ஆனால் இதுக்கெல்லாம் எல்லாம் முன் ஆதின்னு ஒன்று இருக்குல்ல, அண்ணாமலை அந்த இடத்துல நடுநாட்டுன்னு பேர். அந்த காலத்தில் இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டம், வெள்ளூர் இதெல்லாம் அந்த இடம் நடுநாடு. அந்த நடுநாட்டில் வந்து சித்தர்கள் அதிகமாக கூடுவாங்க. அப்படி சித்தர்கள் கூடி சாமி உங்களை பார்க்கணும்னோன்னே இன்றைக்கி நான் இருக்கிற அந்த இடத்துல நீ வந்து பார்க்கலாம், வந்து எல்லோரும் ஒன்றா வாங்க
அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களை காமிக்கிறேன்னா மக்கள் எல்லாம் முத நாளே கூடிட்டாங்க. அந்த கார்த்திகை மாதம் கூடினோடனே கார்த்திகையில் இப்போ வருவார் சாமி வருவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பரணி நட்சத்திரம் வந்த அன்னைக்கு கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்துக்கு ஜிகு 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 ஜிகுன்னு ஜோதி எந்திரிக்குது. பூமி தரையிலேருந்து எந்திரிக்குது. தரையிலேருந்து எந்திரிச்சு அந்த பரணி நட்சத்திரம் அடுத்த நாள் வந்து கார்த்திகை நட்சத்திரம் மாலை 6 மணி வரலும் அது வந்து பெரிய பிம்பமாக மானத்துக்கு போய் சேருது. யாராலும் கண்டுபிடிக்க முடியல. எங்கடா அந்த ஒளி பிம்பம் போகுது, எங்கே முடியுது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் சாமியை அந்த நேரத்தில் கும்பிட்டதுனால அது காலகாலமாக எல்லாரும் அண்ணாமலையாரை கும்பிடணுங்கிற உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. மக்கள் வந்து அந்த தீப வழிபாடு எல்லா வீட்லேயும் அண்ணாமலையார் பார்க்கலாம் போக முடியாதுல அவங்க. அதனால் வீட்டுக்கு தீபம் ஏற்றி அன்னைக்கு கார்த்திகை ஈவினிங் கார்த்திகை அன்னைக்கு தான் முழு உருவமும் ஜோதியும் காமிக்கிறார். அப்படியே காமிச்சு அது மலையாக மாறிடுது. இன்றைக்கி உள்ள மலை வந்து ஜோதியாக இருந்து மலையாக மாறினது. அதனால் அந்த மண் வந்து ஒவ்வொரு மண்ணும் வந்து கடவுள். அதனால் அந்த மண்ணுக்கு இன்றைக்கும் அந்த சக்தி இருக்குது. அந்த சக்தி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளை முக்தி அடைய. உங்களுக்கு வந்து திருவாரூர் பிறந்தாலே புண்ணியமா, அருணாச்சலத்தை நினைத்தாலே புண்ணியம். இல்லைன்னா இறந்துட்டா அதுக்கு முக்தினா சொல்ல முடியாது. இறந்துட்டா முக்திம்பாங்க. அண்ணாமலையில் பார்த்தாலே ஒரு கோயிலை பார்த்தா ஆசீர்வாதம்பாங்க. அது வந்து காளையார் கோயில்னு இருக்குது. இன்றைக்கு உள்ள காளையார் கோயிலுங்கிறது அந்த காலத்தில் காணப்பேர்னு பேர். பார்த்தாவே போதும், பார்த்தாவே புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் மக்கள் வந்து அந்த காலத்தில் சித்தர்களுடைய நகர்வு இப்படி தான் இருந்தது. எல்லாருக்கும் மூத்தது அண்ணாமலை. அண்ணாமலையில் வந்து அன்றையிலிருந்து தரிசனம். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் தீபம். நாள் பரணி நட்சத்திரம் கீழே மீள எந்திரிச்சார்ல ஜோதியா, அந்த பரணி நட்சத்திரத்தை வந்து கீழே வந்து பரணி நட்சத்திரம்னு சொல்லி 5 பஞ்சபூதங்களுக்கு நானே 5 பஞ்சபூதம்னு சுவாமி சொல்கிறதுனால 5 பஞ்சபூதங்களுக்கு கீழே பரணி விளக்கு. அடுத்த நாள் வந்து மகாதீபம் மலை மேலே பெரிய குப்பரையில் 3000 லிட்டர் எண்ணெயில் நல்லா 40 அடி நீளத்துக்குள்ள திரியில் வந்து பெரிய ஒரு 7 நாளைக்கு குறைஞ்சது எரியும். தீபம் வந்து மலை மேலே உச்சியில் ஜோதியாக எரியும். அந்த ஜோதி தரிசனம் சிறப்பு. அதனால தான் இன்றைக்கும் அந்த பண்டைய நாகரிகம் நான் சொன்னேன் இல்லைங்களா, பாணன் பறையன் கடம்பன் துடினன் இவர்கள் காலத்தில் வந்த அந்த ஜோதிமயம். அந்த சோதிமயத்தில் வந்து எவ்வளோ சாதிகள் பிரிஞ்சாலும் எவ்வளோ ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாட்டுல மாறினாலும் மக்களிடம் தீப வழிபாடு இருக்குது. இந்த தீப வழிபாடு ஒழிக்கணும். இந்த தமிழர்களின் தொன்மையை ஒழிக்கணும். என்ன செய்யலாம்? அதுக்கு முன்னாடி ஒன்றை கொண்டு வராங்க தீபாவளின்னு. நரகாசுரனுக்கும் பாகீரதனுங்கிறவங்க சண்டை சார். பாகீரதனுக்கு வந்து என்ன சொல்கிறான், இறைவன்ட்ட இந்த கங்கை ஆறு எங்கள் பகுதிக்கு மட்டும்தான் வேணுங்களாம். நரகாசுரன் எனக்கு தென்னாட்டுக்கும் கொடுங்களாம். நரகாசுரன் அவனுக்கு பேரை பாருங்கள். நரகம் அவன் அசுரன். நரக அசுரன் அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ அவன் உண்மையான பேர் என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க தென்னாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு ஆத்திரத்தில் அந்த காலத்தில் இருந்திருக்கான். பாகீரதனுங்கிறவன் கங்கையை அங்கே கொண்டு போயிட்டான். இவனை போட்டு அழிக்கிறாங்க. அது இது புராண வரலாறு அப்படி சொல்லுது. தென்னாட்டுக்கு தண்ணி கொண்டு வரணும்னு சொன்னோன்னா நம்ம தீபம் கொண்டாடலாமா? நமக்கு நரகாசுரன் நம்ம அண்ணன் தம்பியாச்சே. இந்த ராவணமாக நம்ம இந்த நரகாசுரனை வந்து நரகாசுர ஸ்தோத்திரமே இருக்குது. இந்த சிவனை பயங்கரமாக வழிபட்டவன், அண்ணாமலையாரை வழிபட்டவன் நரகாசுரன். அவனை போய் தென்னாட்டுக்கும் எனக்கு கங்கையை தண்ணியை கொடுறதுக்கு அவனை கொண்டு விட்டாங்க. அதனால் உங்களுக்கு வரலாறு வந்து என் தமிழ் தொன்மை வேறு, சமஸ்கிருத கதைங்கிறது அங்கங்கே வந்து ஒரு மூடு விழா. தமிழ் தொன்மையே மூடு விழா. என்னுடைய தீபத்தை கார்த்திகை தீபத்தை கொண்டாடக்கூடாது. நல்ல இனி தமிழ் மக்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தீபாவளியை விடணும். தீபாவளி நமக்கல்ல, அது வடநாட்டவருக்கு, கங்கை சமவெளிக்கு உள்ளவர்களுக்கு தான் தீபாவளி. நான் வந்து என்னுடைய ஆறுகள் காவேரியோ கங்கையோ கோதாவரியோ கிருஷ்ணாவோ என்னுடைய தென்னாட்டில் உள்ள வைகையோ இது வேறு நதிகள். இதுக்கு வந்து நரகாசுரன் அதிபதி. நரகாசுரன் நமக்கு நன்மையை செய்திருக்காரே. நன்மையாக செய்த நரகாசுரனை வந்து நம்ம ஏன் தீபாவளின்னா அவர் செத்த நாளை வந்து கொண்டாடுறோம். பெரிய தவறு. மக்கள்கிட்ட என்னமோ வெளியே புரிஞ்சு என்றைக்கும் தீப வழிபாடை கொண்டாடி எல்லாரும் மகாதீபத்தை வீட்டில் ஏற்றணும். கார்த்திகை மகாதீபத்தை வீட்டுக்கு ஏற்றி தமிழின் தொன்மையை செய்யணும். இதில் வந்து ஆன்மீக நான் வந்து மத ரீதியாக சொல்லலை, என்னுடைய தொன்மைன்னு ஒன்று அங்கே இருக்குல்ல. இப்போ அந்த மகாதீபத்தை ஏற்றிக்கிட்டே இருந்து இப்போ இந்த காணொலிலாம் இப்போ நான் போட்டுறேன்ல, இப்போ வரலாறுல ஒரு பதிவு இருக்கும். இன்னைய உள்ள தமிழாக நான் படித்ததெல்லாம் வந்து அதெல்லாம் மக்கள் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இளையத்தில் மாதிரிலாம் ஐடி செக்டர் அவங்க எல்லாம் ஆர்டிஃபிஷியல் லேர்னிங் எல்லாம் ஏஐ சிஸ்டத்துக்குலாம் போயிட்டாங்க. அவர்களுக்கு வந்து சின்ன தனியாக ஒரு 10 நிமிஷம் ஒளிப்பதிக்க நாடால் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இதை நோண்டி எல்லா இடத்துலையும் லண்டன் மியூசியம் போனீங்கன்னா எல்லாமே இருக்குது. அதனால் வந்து தமிழர் பண்பாடு எங்கேயும் நோண்டணும்னா லண்டன் மியூசியம் போனால் போதும்.
தமிழ்நாட்டில் இல்லைண்ணா சார். தமிழ்நாட்டில் உங்களுக்கு பொய்யான வரலாறுகள் எழுதித்தாங்க. தமிழ் வரலாறுலாம் பொய். இன்றைக்கி உங்கள் தலைமுறைலாம் புதிய தமிழை வரல. உண்மையாலும் எந்த ஒரு மனதில் எந்த வித வேறுபாடு இல்லாமல் நியாயமான முறையில் படித்து நியாயமான முறையில் வரலாறு எழுதுனா வேறு மாதிரி இருக்கும். அந்த வரலாறு உங்கள் காலத்தில் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். தமிழின் தொன்மை, தீப ஆராதனை, இந்த கார்த்திகை தீபம், இந்த காணொலியை போட்டோம்னா தீபம் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு சட்டியாவது வாங்கி சிட்டியை வாங்கி எண்ணெய் ஊற்றி எல்லாரும் தீபம் விடுங்க. தமிழினுடைய தொன்மையை தெரிஞ்சுக்கலாம். இளைஞர்கள்லாம் நிறையா தீபம் ஏற்றுங்க, பார்ப்போம், சிறப்பாக இருப்போம். தமிழர் தொன்மையை நம்ம உயர்த்தி வைப்போம். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தோட வரலாறையும் பரணி தீபத்தோட வரலாறை பற்றி அதிக விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand.